டாக்டர் எப்படி இருக்காரு? சுயநினைவுக்கு வந்தாலும் இன்னும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்காரு. பின்தலையில் பலமாக அடிபட்டிருக்கு, ரத்தம் நிறைய போயிருக்கு. ஐயாவை பார்க்கலாமா? எல்லாரும் போகக்கூடாது, முக்கியமானவங்க 1-2 பேர் மட்டும் போகலாம். இங்க வா வா வா, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. சீக்கிரம் வா. அப்பா என்னப்பா? தேவி குட்டி அப்பா, சத்தியத்தை உலகம் பூரா சொல்லணும். ஆனால் வீட்டுக்கு தான் முதல்ல சொல்லணும். நீ என் மேல கோவப்பட்டு வீட்டை விட்டு போறேன்னு சொன்னப்ப வேண்டான்னு சொன்னது கூட அதுக்காகத்தான். சிவகாமி, நான் அறிவுபூர்வமாக தான் ஏசு கிறிஸ்து உண்மையான கடவுள்னு ஏற்றுக்கிட்டேன். அனுபவபூர்வமாகவும் உணர்ந்தேன். அதைத்தான் சொல்றேன். கிறிஸ்தவ மதம் கிடையாது, அது வாழ்க்கை. இயேசுவின் அன்பை சொல்ற வாழ்க்கை, கடவுளை மட்டுமே முழுசா நம்புற வாழ்க்கை. எல்லா நன்மைக்கே ஏதுவா நடக்கிறதுன்னு பைபிள் சொல்ற வாழ்க்கை. வெளியே ஐசுன்னு எழுதியிருக்கே, அதை கூட நான் கடவுளுடைய வார்த்தையா தான் பார்க்கிறேன். ஐசியு, நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு அர்த்தம். லக்காய் ரோயி, என்ன காண்கிற தேவன் அர்த்தம். வேதவசனம் சொல்லுது. உங்க 2 பேருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். கலாச்சாரம் வேற, விசுவாசம் வேற, ரெண்டையும் குழப்பிக்க வேணாம். நீங்களாவே இருக்கலாம். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், அதுல வச்சிருக்கிற பொட்டை கூட பார்ப்பான். கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார்னு பைபிள் சொல்லுது. நான் இறந்து போயிட்டா நம்ம கலாச்சாரப்படி என்னை எரிக்கலாம். நான் விரும்புறது அதான். வாழும்போது மட்டுமில்ல, செத்த பிறகும் நான் மதத்துக்குள்ள இல்லைங்கிறத இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் சடங்கும் பாரம்பரியமும் மதம் கண்டுபிடிச்சதுன்னு எல்லாருக்கும் தெரியணும். ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? பரலோகத்துக்கு போக கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கணும், அதுதான் முக்கியம். கல்லறைக்குள்ள புதைக்கணும்னு யாரும் சொல்லல, இயேசுவும் சொல்லல. நல்ல போராட்டம், ஆனா சின்ன ஓட்டம். முடிச்சிட்டேன். நான் காத்து கொண்ட விசுவாசத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். சத்தியம் ஒண்ணுதான் இருக்க முடியும். எந்த மதத்துக்குள்ள இருந்தாலும் சத்தியம் புரியாது. ரட்சிப்புங்கிறது கிறிஸ்துவ மட்டுமே கடவுளா ஏத்துக்கிட்டு பாவமில்லா வாழ்க்கை வாழ்றது. முதல்ல கிறிஸ்தவ மதத்தை விட்டு வெளியே வரணும். அப்பதான் கிறிஸ்துவுக்குள்ள மற்றவங்களை கொண்டு வர முடியும். தேவி குட்டி வா. தேவி குட்டி, சிவஞான போதம் பாடுமா. தவத்தினில்
மணியானது நிலத்தில் விழுந்தானது கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்தானது சாகாமல் போனாலுமே தனித்திருந்து பாழாகுமே தனித்திருந்து பாழாகுமே செத்ததேயாகில் நீவும் பூமிக்கு பலனாகிடும் செத்ததேயாகில் நீவும் பூமிக்கு பலனாகிடும் கோதுமை மணியானது நமஸ்காரம் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். உனக்கு ஐயா. இவர் குமரன், சிவஞான ஐயாவோட பையன். வாங்க. கேள்விப்பட்டேன். அப்பா எப்படி இருக்காங்க? அப்பா இறந்துட்டாரு. ஓ சாரி. அடக்கம் எத்தனை மணிக்கு வச்சுருக்கீங்க? இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வச்சுருக்கோம் ஐயா. அடக்கம் பண்ணல, தகனம் பண்ணுறோம். அப்பாவோட விருப்பம். உங்கள் விருப்பம்னு சொல்லுங்கள். இல்லைங்கய்யா, ஐயாவோட விருப்பமே அதுதான். இதில் நான் என்ன பண்ணணும்? எப்பவும் பண்ணுறது தான். கல்லறையில் பண்ணுறத மயானத்தில் பண்ண போகிறோம். ஐ எம் சாரி, என்னால் முடியாது. நீங்களே இப்படி சொன்னா? நான் தான் சொல்லணும். எனக்குன்னு கமிட்டி இருக்குது, தலைமை இருக்குது. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா யார் கேட்கறது? என்ன பிரச்சனை பாஸ்டர்? என்னால் முடியாதுங்க. புரட்சி பண்றதா நினைச்சு எதையாவது பண்ணாதீங்க. கிறிஸ்தவங்களுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. வாழும்போது இருக்கியா? விதிமுறை எல்லாமே கிறிஸ்தவனுக்கு வாழும்போது தான் இருக்கு. செத்ததுக்கு அப்புறம் விதிமுறை கிடையாது, விதி மட்டும்தான். டெஸ்டினி. அதுக்கு பேரு தான் முக்தி. நம்ம மொழியில சொன்ன பரலோகம். செத்தவர் ஆசைப்பட்டது இப்ப பிள்ளை நிறைவேற்றணும்னு நினைக்கிறான். அதை தடை பண்றதுக்கு பாஸ்டர் ஊழியம் தடுக்காது, பாஸ்டர் தொழில் தான் தடுக்கும். இங்க பாருங்க பாஸ்டர், கிறிஸ்தவ பாரம்பரியம்னு ஒண்ணு இருக்கு. இந்திய பாரம்பரியமா யூத பாரம்பரியமா ரெண்டுமே நம்ம செய்யறது இல்ல. நடுவுல வந்த ஐரோப்பியன் சொல்லி கொடுத்த அவன் பாரம்பரியத்துல தான் நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வர்றோம். கிறிஸ்துவே பாரம்பரியத்தை உடைச்சிட்டு தாயா ஊழியம் பண்ணாரு. இந்திய கலாச்சாரம் பாரம்பரியம் இதையெல்லாம் எப்பவோ அடக்கம் பண்ணிட்டீங்க. அதுதான் தகனம் பண்றது தப்புன்னு சொல்றீங்க. இதோ இந்த கோயில ஐரோப்பிய கலாச்சாரத்துல கட்டி இருக்கீங்க, அங்கேயே லத்தீன் கலாச்சாரத்துல உடுத்திக்கிட்டு இருக்கீங்க. தாடி பிரெஞ்சு கலாச்சாரம். இயேசு கிறிஸ்து மரிச்சப்ப குழியை வெட்டி புதைச்சு மண்ணை போட்டா மூடினாங்க. தகனம் பண்ணக்கூடாது, அடக்கம் தான் பண்ணணும்னு பைபிளும் சொல்லல. முதல்ல கிறிஸ்தவ மதத்தை விட்டு வெளியே வாங்க, அப்புறம் ஐரோப்பிய கிறிஸ்தவத்தை அடக்கம் பண்ணுங்க. அப்பதான் இந்தியாவில் கிறிஸ்தவம் வாழும். இப்போ என்ன அங்கிள் பண்ணுறது? தகனம் பண்ணுவோம். இறுதி சடங்கை பாஸ்டர் தான் பண்ணணும், வெட்டியா இருந்தா பள்ளம் தோண்டணும்னு பைபிளில் சொல்லலை. உங்க அப்பா தகனம் பண்ணணும்னு எதுக்கு சொன்னாரு? அவர் பாரம்பரியத்தை கட்டி காக்கவா? மரிச்சதுக்கு அப்புறமும் மதத்தில் நான் இல்லைன்னு உலகத்துக்கு எடுத்துக்காட்டத்தான். அடக்கத்துக்கு என்னையா ஆராதனை? துக்கத்தில் இருக்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும். நமக்கு உயிர் தெழுதலும் இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லணும், தெரிஞ்சவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். அதுக்கு தான் இந்த ஃபார்மாலிட்டிஸ். அதை நாமளே பண்ணுவோம். வா போலாம். கஞ்சீவன் மேலே ஸ்நேகம் ஜீவனோ இழந்தே போகும். கஞ்சீவன் வெறுத்தால் மானிடா நித்திய வாழ்வு உனதே. கஞ்சீவன் வெறுத்தால்
நித்திய வாழ்வு உனதே. கோதுமை மணியானது எனக்கொருவன் ஊழியம் செய்தார், எந்தன் பின்னே வருவார். எனக்கொருவன் ஊழியம் செய்தார், எந்தன் பின்னே வருவார். இயேசு நான் இருப்பது எங்கோ, என் ஊழியன் அங்கே இருப்பார். இயேசு நான் இருப்பது எங்கோ, என் ஊழியன் அங்கே இருப்பார். என் ஊழியன் அங்கே இருப்பார். என் ஊழியன் அங்கே இருப்பார். இறந்தோர் உயிர்த்தெழுவது இல்லை என்று சொல்வது ஏன்? இறந்தோர் உயிர்த்தெழ மாட்டார் எனில் கிறிஸ்தவம் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதாகிவிடும். மரித்துப்போன நம்முடைய பிரிய சகோதரனாகிய இவருடைய ஆத்மாவை சர்வ வல்லமையுடைய கடவுள் மிகுந்த இரக்கத்தினாலே தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்ள சித்தமானபடியினால் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நித்திய ஜீவனை அடைய உயிர்த்தெழுதல் உண்டாகும் என்று உறுதியாய் நம்பி நாம் இவருடைய சரீரத்தை நெருப்புக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.